அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/3/2024 திங்கட்கிழமை. இன்றும் பங்குனி உத்தரம் உள்ளது. இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானதும் சிவபெருமானதும் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இன்று பிற்பகல் 1:16 வரை பௌர்ணமி திதி உள்ளது. இன்று காலை 11:19 வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது. பின்பு ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:18 வரை அமிர்த யோகமும் பின்பு சித்த யோகம் உள்ள நாள். இன்று சுப முகூர்த்த நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற நாள். மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொந்தமாக கிளினிக் வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளையும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும். மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் மாலை நேரத்தின் பின்னர் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாகனங்கள் வாங்குவதற்கான நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக பெண்களுக்கு தனியார் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரமும் வேறு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக MCA, MTech படித்த மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களை, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடக்கூடாது. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ காமாட்சி அம்மன் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக 5 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள்
உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் ஏற்படும். எல்லாம் நன்மைக்கே என்று இருக்க வேண்டும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இன்று ஆசிரியர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்களிலே அவசரம் காட்டக்கூடாது. சிந்தித்து நிதானமாக இருக்க வேண்டும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டிலே உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதே போல் இன்று அரசு ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அல்லது டிபார்ட்மெண்ட்டிலிருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பார்ட் டைம் வேலை கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. துளாராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளுடன் எந்த மோதல் போக்கையும் கடைபிடிக்க வேண்டாம். சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புதிய முதலீட்டிலே கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஹோமியோபதி, ஆயுர்வேதம், சித்தா மற்றும் யுனானி மருத்துவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வருகின்ற மாதங்களிலே வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான நல்ல சகுனங்கள் தெரிகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று டயர் வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை தரக்கூடிய நாள். நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த விஷயங்கள், இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்று சீக்கிரமாக நடக்கக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவருக்கு அனுகூலமான நாள். வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் சிமெண்ட், மணல் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அல்லது மொபைல் அக்சசரிஸ், சேல்ஸ் பார்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரணையாக செல்ல வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஊர் சுற்றுவது, பைக் ஓட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாமல் படிக்கும் நேரத்தை வேஸ்ட் பண்ணி அரட்டை அடிப்பது போன்ற விஷயங்களையும் குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. புது தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற, கெட்ட பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கும்பராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். நண்பர்களுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புள்ள நாள். காதலர்களுக்கு அற்புதமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள், தடைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், பிளம்பராக, எலக்ட்ரீஷியனாக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் குறையும். வீடு, இடம், நிலம் வாங்கியவர்கள் இருந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இராணுவம், காவல்துறையினருக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீன ராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவோர், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பத்தில் இருந்த தம்பதியினருக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் எல்லா வெற்றிகளையும் தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.